ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் பேச போறோம். 2024 இருக்கும். உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. சயின்ஸ்ல நம்ம மிரட்ட போறோம். ஏஐ வந்துருச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் என்னென்னமோ நடக்க போகுது. அப்படி பயங்கரமா பயமுறுத்துற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள நுழைய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள அந்த சமூகத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. சாதாரண பொதுமக்கள்ல இந்த கேள்வி இருந்தாலும் சரி, செலிபிரிட்டிகளை பொறுத்த வரைக்கும் இது சாத்தியப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், அப்பாட்டக்கராக இருந்தாலும், அந்த கடவுளையே நினைத்து நீங்க தேவாரம் திருவாசகம் பாடி இருந்தாலும், கடவுளுக்காகவே நீங்க பாட்டை உருவாக்கியே வச்சிருந்தாலும் உங்களுக்கு கோவிலுடைய கருவறைக்குள்ள என்ட்ரி கிடையாது அப்படிங்கிற ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோவில். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம தமிழக அரசுடைய முத்திரையில் இருக்கக்கூடிய அந்த கோபுரம் கூட பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத தகவல் தான். பல பேர் அதை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய கோபுரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதற்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் வாரியாக 1956 மாநிலங்களை பிரிக்கிறாங்க. அப்ப பெரும்பாலும் தமிழ் பேசக்கூடிய மக்களை எல்லாம் இணைத்துதான் மெட்ராஸ் மாகாணத்தை உருவாக்குறாங்க. அப்ப காமராஜர் அவர்கள் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரத்தை தமிழக அரசுடைய முத்திரையாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கிறாரு. அப்ப ஓவியர் கிருஷ்ணாராவ் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கோவில் கோபுரத்துடைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குல்ல, அதோடைய மேற்கு கோபுரத்துல சிவன் பார்வதி சிலைக்கு கீழே 4 காளைகள் அமர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோடைய ரெஃபரன்ஸையும் சேர்த்து எடுத்து இந்த தமிழக அரசுடைய முத்திரை அதை உருவாக்கி இருந்தார். அதனாலதான் நிறைய பேருக்கு அந்த கோபுரத்தை பார்த்த உடனே இது எது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுடைய கோபுரம் அப்படிங்கிறது தான் எக்ஸாக்டா உண்மையான ஒரு தகவல். சரி, இப்ப இவ்வளவு பழமையான ஒரு கோவில் இங்க என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல இளையராஜா அவர்கள் திவ்ய பாசுரத்தை உருவாக்கி இருந்தாரு. அதற்காக நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி தனியார் அமைப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக சிறப்பு விருந்தினராக இளையராஜா அவர்கள் கலந்துகிட்ட நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அதன் பிறகு கோவிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள போறாரு. அப்ப இளையராஜா அவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருந்து சடகோப ராமானுஜ ஜீயர் அவரும் வருகை புரிஞ்சிருக்கிறாரு. அவரும் அதே நேரத்துல வந்திருந்ததுனால 2 பேருக்கும் ராஜ மரியாதை கொடுத்திருக்காங்க. பொதுவா கடவுளுக்கு மட்டும்தான், அதாவது உற்சவரை வர்றாரு, அவரை வெளியில இருந்து சிலைகளை எடுத்துட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வு நடக்கும் போது மட்டும்தான் இந்த வெண்குடையெல்லாம் வச்சு சாம்பரம் வீசி மேலதாளம் போட்டு யானையை வச்சு வரவேற்பு பண்ணி மாலை போட்டு இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள்லாம் நடக்கும். ஆனா இந்த ஜீயர்களுக்கு இதை செய்யறது அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. இளையராஜா அவர்களும் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். ஸோ அதனால பாஜகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர், இந்த மாதிரியான பல விஷயங்களை கருத்தில் வைத்து ஜீயருக்கும் இளையராஜா அவருக்கும் வெண்கொற்ற கொடை மரியாதையெல்லாம் கொடுத்து மேலதாளத்தோட மாலை மரியாதையெல்லாம் போட்டு கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அவரும் கோவில்ல எல்லா இடத்தையும் பார்த்து அந்த கலை நயத்தெல்லாம் சிலாகிச்சு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உள்ள வந்திருக்கிறாரு. அப்ப கருவறைக்குள், அதாவது அர்த்த மண்டபம் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு உள்ள நுழையிறதுக்கு இளையராஜா முற்பட்ட போது அங்க இருக்கக்கூடிய குருக்களால சார் ஒரு நிமிஷம் வெளியில இருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இளையராஜா ஒரு பதற்றம் சொல்றாங்க, சார் ஒரு நிமிஷம் அங்க நில்லுங்க சார் அப்படின்னு சொன்னோடனே ஜீயர் உள்ள இருக்காரு. அவருக்கு பூரணகும மரியாதை எல்லாத்தையும் கொடுத்து அவருக்கு சாமி தரிசனம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இளையராஜா மட்டும் 1 ஸ்டெப் பேக் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இளையராஜா அப்படியே அந்த படிக்கட்டுல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி அதாவது அந்த அர்த்த மண்டபத்தை உள்ள நுழையாம ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சுட்டு அங்க நின்று சாமி தரிசனம் பண்ணாரு. அதற்கு பிறகு அவருக்கு மாலை மரியாதை எல்லா அமைப்பையும் கொடுத்துட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய சர்ச்சை உருவாகி இருக்கு. என்ன அப்படின்னா, பொதுவாகவே கோவில் கருவறைக்குள் சில குறிப்பிட்ட சமூகத்தினர் உள்ளே நுழையக்கூடாது. குறிப்பிட்ட சமூகத்தினர் இல்ல, அந்த கோவில் திருப்பணிகளை செய்யக்கூடிய குருக்களை தவிர யாருமே நுழையக்கூடாது அப்படிங்கறதா இன்னைக்கு எழுதப்படாத ஒரு சட்டமாக இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, நீங்க இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல இசைத்துறையிலே மிகப்பெரிய சாதனையை செஞ்சு இன்னைக்கு பல பேருடைய நிம்மதிக்கும் உறக்கத்திற்கும் மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு
அனுமதி இல்லைன்னா அனுமதி இல்லதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை சொல்ற விதமாகத்தான் இந்த சம்பவத்தை வந்து நிறைய பேரு பாக்குறாங்க. கடும் கண்டனங்களும் ஒரு பக்கம் எழுந்துகிட்டே இருக்கு. ஆனா இது எல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப அரசே வந்து நாங்களே ஏற்று நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சாலும் அதுலயும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இல்ல அப்படின்னா நீங்க ஏன் நடத்துறீங்க, இது எங்களுக்குரியது, நாங்க தான் பண்ணுவோம் அப்படின்னு காலங்காலமாக வம்சாவளியாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற அவர்களும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுப்பதாக இல்லை. ஆனா கோவிலுடைய தல புராணத்தை படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரை பொறுத்த வரைக்கும் மல்லி என்ற ஒரு வேடர் கூட பெண், அவங்கதான் வந்து அரசியா வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு வில்லி கண்டன் அப்படிங்கிற 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த 2 பசங்களும் ஒரு நாள் வந்து வேட்டைக்கு போறாங்க. அப்போ புலி ஒன்ன துரத்திட்டு கண்டன் வந்து போயிட்டு இருக்கிறாரு. புலி அவரை வந்து அடிச்சு கொன்னுடுது. அப்ப தம்பியை தேடிக்கிட்டு வில்லி வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறப்பதான் ஒரு ஆலமரத்தடிக்கிட்ட பெருமாள் வந்து அவதாரமா தோன்றாரு. நான் இங்க ஒரு அசுரனை வதம் பண்றதுக்காக வந்தேன், இந்த ஆலமரத்தடியில் வந்து நான் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பேன், நீ இந்த காட்டை திருத்தி கோபுரங்கள் எழுப்பி கோவில வந்து அமைச்சு என்னை வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறார். அதற்கு பிறகு அந்த வில்லி இருக்கார்ல, மல்லியோடைய பையன் வில்லி, அவர் தான் வந்து இந்த காட்டை திருத்தி அதன் பிறகு வந்து கோவிலை வந்து எழுப்பி கோபுரங்கள்லாம் அமைத்து, ஏன்னா அது வந்து ஒவ்வொரு நூற்றாண்டுகள்ல வந்து ஒரு சில கதைகள் சொல்றாங்க, ஒவ்வொரு அரசரா வந்து மாறுறப்ப ஒவ்வொரு கோபுரங்களா எழுப்பி கோவிலுடைய முள் பணியும் முடிக்கப்பட்டது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதனால வில்லி என்ற அந்த அரசனுடைய தலைமையில் கோவில் எழுப்பி இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுனாலதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு பேரே வந்ததாக வந்து தல புராணம் சொல்கிறது. இப்ப இப்படி ஒரு புராணம் இருக்கு அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய யாரும் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா கோவில்லே வந்து கல்வெட்டுகள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து அதை நம்ம வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. யார் இப்ப அதுக்கு வந்து உரிமையை கொடுத்தது, யார் அந்த உரிமையை எடுத்தது, யார் அதை வந்து ஃபாலோ பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு. ஏன்னா உங்களுடைய இதுபடி பார்த்தா வந்து உங்க தரப்பில் இருந்து யாராவது இந்த கோவிலை கட்டினார்களா, இல்ல அதற்கு ஏதாவது சாட்சிகள் இருக்கிறதா, இவர்கள் தான் செய்யணும், திருப்பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான எழுதப்பட்ட சட்டங்கள் இருக்குதா, இந்த மாதிரியான பல கேள்விகள் வந்து சாமானியருடைய மனசுல இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த கேள்விகள் எதற்குமே உங்களுக்கு வந்து சரியான பதில் இந்த யுகத்துல கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா காலங்காலமா கடந்து 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 2024 வந்துட்டோம். இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப எல்லாமே கேள்விகளா மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், இளையராஜா ஒரு பெரிய லெஜெண்டு, அவர் தேவாரம் பாடி இருக்காரு, திருவாசகம் பாடி இருக்கிறாரு, எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு இசைக்கான அடுத்த கட்ட பணியை வந்து எடுத்துட்டு போயிட்டு பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்குரிய மரியாதையை வந்து அவர்கள் கொடுத்தாங்க. ஆனா அது எது வரைக்கும் அப்படிங்கிற லிமிட்டை வச்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சர்ச்சையை உண்டாக்கி இருக்கு. அப்ப இளையராஜாவிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய சாதி தான் இங்க முக்கியமான அடையாளமாக பார்க்கப்பட்டு இந்த ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கிறதா தான் எல்லாருமே சொல்றாங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமையா வந்து சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்துல யாருங்க இப்படி எல்லாம் பாக்குறா, இப்படி எல்லாம் ஏதாவது நடக்குமா அப்படின்னு. இதே இந்த காலத்துல 2024 தான் வந்து பாத்தீங்கன்னா வேங்கை வாசல்ல குடிக்கிற தண்ணி தொட்டியில என்னத்தை கலந்தாங்க அப்படிங்கறது தெரியும். அதை யாரு அப்படிங்கறத இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க கூட முடியாத சூழல்ல வந்து இந்த உலகம், இந்த நாடும் வந்து நடந்துகிட்டதா இருக்கு. அதே நிலையில தெருக்கோடியில எங்கேயோ ஒரு மூலையில எல்லாம் சொல்லாதீங்க, இன்றும் பல கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டம்ளர் முறை, அதாவது இரட்டை டம்ளர் முறைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஏங்க நாங்கெல்லாம் அதுல பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடியா கண்கூடாக நீங்க வந்து பார்க்க முடியும். உங்களுடைய கிராமத்துல போய் நீங்க விசிட் பண்ணுங்க. அப்படியே மரம் பசுமையா இருக்கு, அருவி இருக்கு, அப்படி இருக்கு. உள்ள போய் டீ கடையில வந்து சில விஷயங்கள் வந்து நோட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் தெரியும். அதாவது இந்த சாதியினருக்கு மட்டும்தான் இந்த டம்ளரு, இந்த சாதியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டம்ளரு அப்படிங்கிற அந்த முறையை இப்போ வரைக்கும் சிஸ்டமேட்டிக்கா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதி ரீதியாக ஒருவரை வந்து புறக்கணிப்பதையும் அவர்களை தள்ளி வைப்பதையும் அவர்களுடைய லிமிட்டை வந்து லிமிட் பண்றதுக்கான எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதற்கு ஒரு மாற்று விஷயம் நடக்குமா, நடந்துடாதா, இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல பல நாட்கள் வந்து எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த சிஸ்டமேட்டிக்கா இப்படி ஃபாலோ பண்ற இந்த சிஸ்டம் மட்டும் கொலாப்ஸ் ஆகி எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருந்தா புரட்சியாளர்களும் போராட்டக்காரர்களும் அவர்களுக்கான கொள்கைகளும் பகுத்தறிவு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே உள்ள
நுழைஞ்சிருக்காது. ஆனா அது அப்படி நடக்கல அப்படிங்கிற பட்சத்துலதான் எங்களுக்கான உரிமையை வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக பகுத்தறிவு சிந்தனைகளும் போராட்ட குணங்கள் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நாட்டுல உருவாச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் வந்து இந்த ரெண்டு பக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சோ இந்த விஷயத்த கூட வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களுக்கு நடந்தது. பொதுவா வந்து எல்லா இடத்துலயும் ரியாக்ட் பண்ணிடுவாரு இளையராஜா அவர்கள். மற்ற இடங்களாக இருந்தான்னா என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி வாய் திறந்து பேசக்கூடிய நபர் தான் இளையராஜா. ஆனா அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து அவருக்கு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய ஐடியா இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மள சாதி ரீதியாக ஒரு அடையாளப்படுத்தி தான் ஒரு ஸ்டெப் பின்னாடி நில்லுங்க, அர்த்த மண்டபத்துக்குள்ள உள்ள நுழையாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறத அவரு ரியலைஸ் பண்ணிக்கிட்டதுனாலதான் அமைதியாக இருந்தாரு அப்படிங்கறதா நான் பாக்குறேன். ஏன்னா மற்ற இடங்கள்னா பொங்கி எழுந்திருப்பாருங்க. நீங்க அவர்கிட்ட போய் குருக்கள்கிட்ட சண்டை போட முடியுமா? நான் எப்படி வரக்கூடாதுன்னு சொல்றேன், நான் யாரு தெரியுமான்னு கேட்க முடியுமா? அவர் சொல்லுவாரு, சார் ஜீயர் குருக்களை தவிர உள்ளே நுழைய கூடாது, இது ரூல் சார், எங்களுக்கு இதுதான் நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை நீங்க பிரேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த விஷயங்கள்ல இளையராஜா அவர்கள் மௌனமாக இருந்து அந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டு போனதுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நான் பாக்குறேன். சோ இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்தவரை இது இப்படி நடந்திருக்கணும், இந்த சிஸ்டத்தை இப்படி மாத்தணும், அவங்க பண்ணிருக்கிறது தப்பு அப்படிங்கிற எந்த முடிவுக்கும் வந்து நான் வரல. ஏன்னா அப்படி ஒரு கருத்தை நான் முன் வச்சேன் அப்படின்னா நான் பல பேருக்கு வந்து எதிரி ஆயிடுவேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதில் இளையராஜாவும் விதிவிலக்கு அல்ல. நடந்தது இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க முன்னாடி வச்சிருக்கிறேன். இது குறித்து கோவில் நிர்வாகத்துக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க தரப்புல மறுக்கிறாங்க, சார் நாங்க ஒன்னும் ராஜ மரியாதையெல்லாம் கொடுக்கல, வெண்கொடை அதெல்லாம் வச்சு யானையை வச்செல்லாம் வரவேற்பெல்லாம் பண்ணல, ஒரு பெரிய செலிபிரிட்டி வர்றாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் மரியாதை மட்டும்தான் கொடுத்து கோவிலுக்குள்ள நாங்க அழைச்சிட்டு போனோம். அதே மாதிரி அர்த்த மண்டபத்துக்குள்ளேயும் கருவறைக்குள்ளேயும் குருக்களை தவிர ஜீயர்களை தவிர யாருக்குமே அனுமதி கிடையாது, அதைத்தான் நாங்க ஃபாலோ பண்றோம், தயவு செய்து இதை பிரச்சனை ஆக்கிடாதீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நிர்வாகத்தின் தரப்புல சொல்லியிருக்காங்க. சோ ஃபைனலா நடந்த சம்பவத்தையும் இளையராஜா அவர்களுக்கு நடந்த இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட முன் வச்சாச்சு. இதற்கு என்ன ஒரு கருத்தை முன்வைக்கிறதும், இதை வந்து எப்படி எடுத்துக்கணும், இதற்கு பிறகு இது ஃபியூச்சர்ல எப்படியெல்லாம் சில விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்கள் மூலமா பல விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். மீண்டும் ஆர்ஜி ரோகிணி டாக்ஸ்ல உங்களை மீட் பண்றேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.